ஒரு காட்டுல ஒரு சுறுசுறுப்பான எறும்பு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அது ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. அதுக்கு தன்னோட எறும்பு கூட்டத்திலேயே ஒரு பலமான எறும்பா இருக்கணும்னு அது நினைச்சுது. தினமும் காலையில அது சீக்கிரமே விழிச்சுக்கும். அந்த காட்டுல உணவுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு அது தேடவும் செய்யும். அப்படி தேடின உணவுப் பொருட்களை தன்னோட நண்பர்களின் உதவியோட அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயும் சேர்ப்பாங்க. அது தன்னோட மற்ற எறும்பு நண்பர்கள் வீடு கட்டுறதுக்கும் உதவி செய்யும். அது தான் செய்யற எல்லா வேலைகளையும் முழுசா செஞ்சு முடிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கும். இதனாலேயே மற்ற எல்லா எறும்புகளுக்கும் இந்த குட்டி எறும்ப ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் அந்த எறும்பு கூட்டத்தோட ராஜா எல்லா எறும்புகளையும் கூப்பிட்டு ஒரு போட்டிய அறிவிச்சாரு. யாரு இந்த காட்டிலேயே நிறைய உணவுகளை ஒரு நாளைக்குள்ள சேமிக்கிறாங்கன்றதுதான் அந்த போட்டியே. இந்த போட்டி பத்தி கேட்டதும் குட்டி எறும்புக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா இது அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பா அது பார்த்துச்சு. அப்போதான் அது எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு மற்றவர்களுக்கு காட்ட முடியும்னு அது நினைச்சுது. போட்டிக்கான அந்த நாளும் வந்துச்சு. குட்டி எறும்பு வழக்கம் போல நேரமே எழுந்து உணவு வேட்டைக்கு கிளம்புச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு பெரிய ஸ்ட்ராபெரிய பார்த்துச்சு. அத தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போச்சு. மறுபடியும் அது ஒரு பெரிய ரொட்டி துண்டை கண்டுபிடிச்சுது. அதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. இப்படியே கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம அன்னைக்கு முழுசும் குட்டி எறும்பு உணவை தேடி சேகரிச்சுது. ஒரு வழியா போட்டியும் முடிஞ்சுது. குட்டி எறும்பு தான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான உணவு சேகரிச்சுது. அதனால அதுதான் போட்டியோட வெற்றியாளர்னு அறிவிச்சாங்க. அதுக்கு ஒரு வெற்றி கோப்பையும் பரிசா கொடுத்தாங்க. அப்போல இருந்து அந்த எறும்பு கூட்டத்துல குட்டி எறும்பு தனித்துவமா தெரிஞ்சிச்சு. குட்டி எறும்ப எல்லாரும் ரொம்பவே மதிச்சாங்க. ஆனாலும் குட்டி எறும்பு தன்னோட உழைப்ப நிறுத்தாம வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அதனால குழந்தைகளே, நீங்களும் எல்லா வேலைகளையும் இந்த எறும்பு போல விடாமுயற்சியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.